வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, சேத்தியாத்தோப்பு டு வடலூர் ரோடு அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம சேத்தியாத்தோப்பு பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். இந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸ் வந்து முடிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு பைபாஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. அதுக்கப்புறம் சேத்தியாத்தோப்பு பைபாஸோட கண்டினியூலேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரளா நிறுவனம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் எடுத்து அது வந்து அவங்கள்ட்டேருந்து இப்போ இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கிட்ட போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்ட்லாம் அதிவேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 2028 மகாமாதத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு ரோடு வந்து தஞ்சாவூர் டு விக்கிரவாண்டி NH 36 பழைய பேர் NH 45C அதிகாரப்பூர்வமாக ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சேத்தியாத்தோப்பு பைபாஸில் போயிட்டுருக்கோம். இது வந்து பட்டேல் நிறுவனம் போட்ட ரோடு. இது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். பட்டேல் நிறுவனம் போட்ட வரைக்கும் தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும். பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த விருத்தாச்சலம் பிரிவு பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸ்லேருந்து அந்த வடலூர் ரோடு ஆரம்பிச்சிடும். அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து காட்டினா, இந்த கண்டினியூட்டியோட காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த பட்டேல் நிறுவனம் போட்ட சாலைக்கும் இந்த ரிலையன்ஸ் இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ போடுறாங்களே அந்த சாலைக்கும் உள்ள குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பட்டேல் நிறுவனத்தோட இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மீதி உள்ள பாதி வந்து சுமாராக தான் இருக்கும். அதை ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பித்தாங்க. ரிலையன்ஸ்கிட்ட கொடுத்ததுனால அவங்க வந்து அந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸ்லேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தோணும். இது வந்து பட்டேல் நிறுவனம் போட்ட ரோடு போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், வாகனங்கள் எதுவுமே போகலை. ஏன்னா பேருந்தெல்லாம் சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கு. மெயினான சென்னை பஸ்ஸு, இது மாதிரி இந்த மஞ்சள் பஸ்ஸு, டீலக்ஸு, SCTC, தனியார் ஏர் பஸ்ஸு அதெல்லாம் வந்து ஹைவேல போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஹைவே ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேக்கரி, ஹோட்டல் எல்லாம் இருக்குது. சேத்தியாத்தோப்பு பைபாஸ் தான் ரொம்ப நீளமான ஒரு பைபாஸு. கிட்டத்தட்ட 5லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். அங்கே இதில் அதாவது நம்ம கும்பகோணம் பகுதியிலேருந்து வந்தோம்னா சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே போகாமல் அந்த பெட்ரோல் பங்க்குக்கெல்லாம் முன்னாடியே அங்கே ஆரம்பிக்கிறது வந்து குமரக்குடின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவிலேருந்து எடுத்து இங்கே வடலூர் ரோட்டில் உள்ள இந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் பெரிய பைபாஸ். ஒரு 5லேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பகுதியில் போனீங்கன்னா போய் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கும். நடுவில் டிவைடரில் மரங்கள்லாம் இருக்கும். பேக் டு பேக் பாலங்கள் இருக்கும். எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். சேத்தியாத்தோப்பு பைபாஸு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது வரைக்கும் பட்டேல் நிறுவனத்தோட ஒர்க்கு தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு பைபாஸ் வரைக்கும் கரெக்டாக 101 கிலோமீட்டர் பட்டேல்கிட்ட கொடுத்தாங்க. பட்டேல் நிறுவனம் வந்து இதை வந்து சீரும் சிறப்புமாக போட்டு பிரதமர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. இதுதான் வந்து சேத்தியாத்தோப்பு பைபாஸ் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் விக்கிரவாண்டி வரைக்கும் மீத உள்ள கிலோமீட்டர் இங்கே ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்தெல்லாம் வந்து ஒன்வேவாக இருந்துச்சுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி. இங்கெல்லாம் வேலை நடந்திருக்கு. 2 பக்கம் வாகனங்கள் போது பாருங்க. நடுவில் டிவைடருக்கு பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து இந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸ் முடிஞ்சோடனே ஒன்வே மாதிரி அந்த பக்கம் விட்டுருவாங்க. 2மே வந்து அதில் போகும். ரொம்ப இடம் நெருக்கடியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து 2 புறமும் சரி பண்ணி விட்டுருக்காங்க. பரவாயில்ல. அந்த பால கட்டைகள்லாம் இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் புதுசாக கட்டினது, பெண்டிங்கில் இருந்தது, அதெல்லாம் கட்டிட்டாங்க. இந்த பாலம் எல்லாமே சின்ன சின்ன பாலங்கள்
வாய்க்காலுக்கு தேவையான பாலங்கள் இந்த பாருங்க, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பாலங்கள்லாம் இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அருமையா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சேத்தியாத்தோப்பு வடலூர் ரோடு தான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதுல வந்து இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முடிச்ச மாதிரி தான் இருக்கு. சைடுல கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு. நிறைய இந்த பாலம்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து அதெல்லாம் சர்வீஸ் ரோடு தான். சர்வீஸ் ரோடெலாம் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ வந்து பயன்பாட்டுக்கு திறந்து விட்டுட்டாங்க. எவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்க. மக்கள் வந்து அதிவேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க வர வர. இங்கே வர எய்த்தாப்புல வேறு ஆள் வராங்க பாருங்க. ரொம்ப கஷ்டங்க. இந்த இந்திய சாலைகளில் வந்து வண்டி ஓட்டுவது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாட்டும் நடுவில் சென்டரில் ஏறி வேகமாலாம் போயிடாதீங்க. நேராக வண்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஸ்லோ ட்ராக்கு அப்படிலாம் இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்லோ ட்ராக்லேயே போய்க்கிங்க. ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு போகணுன்னா ஏதாவது வண்டி போதா ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்லோ ட்ராக்குக்கே வந்துடுங்க. அதுதான் ஏன்னா திடீர்னு எதிர்த்தாப்புல வண்டி வரும். முடிஞ்ச அளவு உங்கள் கண்ட்ரோலில் வண்டி இருக்கிறது நல்லது. நம்ம ரோட்டில் வந்து மக்கள் வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தெரியாது. சில பேருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்படி போகணுமா அப்படி போகணுமா, நான் லெஃப்டில் தானே வரேன் அப்படிங்குவாங்க. ரொம்ப ரொம்ப வடலூர் கஃபே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைவேலெல்லாம் வந்து இது மாதிரி உணவகங்கள்லாம் ஆரம்பித்தா ஒன்று சக்ஸஸ் ஆகும், இல்லை அட்ரு ஃப்ளாப் ஆகிடும். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பயணிகளை நம்பி ஆரம்பிக்கிறது. திடீர்னு 2, 3 மேல்மருவத்தூர் வேன் வந்து நின்றுச்சுன்னா போதும், அன்றைக்கான இது வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்துடும். இல்லை ஒன்றுமே வரல அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயங்கள். இந்த ஹைவேலெல்லாம் ஹோட்டலு, டீ கடைலாம் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஐடியாலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டடி பண்ணி அந்த இடத்துல மக்கள் வருவாங்களா போவாங்களான்னு ரொம்ப யோசிச்சு தான் செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரே வழியில் விட்டாங்க பாருங்க. இதுதான் ரொம்ப இதாக இருக்கும். 2 ஒரே வழியில் விட்டுருவாங்க. நம்ம இது வரைக்கும் டபுள் வேல வந்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு இங்கே வந்து சிங்கிள் வேவாக மாறிடும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் ரோடுங்கிறத வந்து நம்ம மனதில் வைத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். திடீர்னு இது மாதிரி ஒரே ரோட்டில் விட்டுருவாங்க. அதனால் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுச்சேரி சென்னை பேருந்து போகுது. புதுச்சேரியிலேருந்து கடலூர் வடலூர் வழியாக போதா சென்னைக்கு, இல்லை இது எழுதியிருக்கதெல்லாம் நம்ப முடியாது. அந்த வேற ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. விழுப்புரம் பேருந்துங்க. அரசு பேருந்து விழுப்புரம் கோட்டம், கும்பகோணம் கோட்டம், விழுப்புரம் கோட்டம். இதுதான் வந்து டவுன் பஸ் போகுது. இனிமே வந்து பெண்களுக்கு பிரச்சனை இல்லை. டவுன் பஸ், மப்சல் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ. விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு எல்லா பேருந்துலையும் இலவசம்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறாருன்னு பார்ப்போம். அவர் நடைமுறைப்படுத்தலைனாலும் யாரும் மக்கள் அதிகமாக கேட்க மாட்டாங்க. செய்யும் போது செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி இருக்கு. இப்போ தமிழ்நாடோட இது வந்து இந்த ரோடுலாம், ஆனால் இதெல்லாம் வந்து தேசிய நெடுஞ்சாலை NHAI, அது வந்து ஒரு தனி ஆணையம். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இது பாட்டும் தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு இது மாதிரி, ஒரு நிறுவனம் மாதிரி. இவங்க வந்து எங்கெங்க ரோடு போடணுமோ அதெல்லாம் அவங்க பாட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபண்டு மட்டும் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஃபண்டு வந்துருச்சுன்னா இவங்க கூட இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.